எஃப்டியில் வந்து உங்களுக்கு வருமானம் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும், வட்டி அசல் க்ரோ ஆகாது. இங்கே வந்து இந்த ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனில் நீங்கள் போகையில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஹைப்ரிட் அக்ரெசிவ் ஃபண்ட்ஸ், பேஃப்லாம் போகையில் அவங்க ரேர் சான்சஸில் தே மே ஸ்கிப் த ஐடிசிடபிள்யூ ஆல்சோ, பே அவுட் ஆல்சோ. உங்களுக்கு 2 லட்சத்துக்கு குறைவாக உங்கள் வருமானம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம்னு ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவல், இதைத்தான் நம்ம ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன்னு சொல்கிறோம். இது முன்னால் வந்து முற்காலத்தில் இதை வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன்னு சொன்னோம். இப்போ அது சொல்லக்கூடாது, ஏன்னா யூனிட்டை கட் பண்ணி தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கம் யூனிட்லேருந்து கேபிட்டலும் கட் ஆகுது அப்படிங்கிறதுனால இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவல் அப்படின்னு இந்த நேமை மாற்றிட்டாங்க செபி. ஸோ இப்போ இது வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசிடபிள்யூ வந்து டேக்ஸ்ட் அட் யுவர் டேக்ஸ் ப்ராக்கெட். இப்போ கிட்டத்தட்ட எஃப்டியிலேருந்து வருமானம் வாங்குற மாதிரி. ஸோ சார் அப்போ நான் எஃப்டியிலே போட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஃப்டியில் வந்து உங்களுக்கு வருமானம் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும், வட்டி அசல் க்ரோ ஆகாது. இங்கே வந்து இந்த ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனில் நீங்கள் போகையில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஹைப்ரிட் அக்ரெசிவ் ஃபண்ட்ஸ், பேஃப்லாம் போகையில் நீண்ட காலத்தில் வந்து உங்களுடைய கேபிட்டல் சிறிதளவு க்ரோ ஆகவும் வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களில் வந்து வளர்ந்திருக்கிறது. ஸோ ஃப்யூச்சர்லேயும் நம்ம வளரும், ஏன்னா அதனுடைய க்ரோத் கொஞ்சம் ஹையர், எஃப்டியை விட ஹையர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டும் ஒரு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடுது, அதாவது ஐடிசிடபிள்யூ வந்துடுது. இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு வந்து பிரின்சிபலும் க்ரோ ஆகுது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதுதான் இதில் உள்ள கான்செப்ட். பட் அட் த சேம் டைம் டேக்ஸ்ட் அட் யுவர் டேக்ஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ அப்படிங்கிறதுனால இது 12 lakhsக்கு கீழே யாருக்கு வருமானம் இருக்கோ, பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன்ஸ்னு எடுத்துக்குவோம். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு 3 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம் தான் வருமானம் இருக்குது அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனுக்கு போகலாம். இதில் வந்து இப்போ ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனில் வந்து மந்த்லி பே அவுட் இருக்குது, குவார்ட்டர்லி பே அவுட், இயர்லி பே அவுட், அது மாதிரி வெவ்வேறு ஐட்டங்கள் இருக்குது. நிறைய பேர் மந்த்லி பே அவுட்டை சூஸ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஐடிசிடபிள்யூ வந்து இட் இஸ் நாட் அ கேரண்டீடு பே அவுட். தே கேனாட் கேரண்டி இந்த டேட்டில் இத்தனை % தர்றேன் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபண்டுக்கு இருக்கிற சர்ப்ளஸில் தான் இதை பே அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இன் ஜென்ரல் இப்போ நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா பல ஃபண்டுகள் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தே ஹவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ அதை வச்சு ஃப்யூச்சர்லேயும் தருவாங்க அப்படிங்கிறோம். பட் அட் டைம்ஸ் ரொம்ப மார்க்கெட் டீப்பாகலாம் டவுன் ஆகுது அப்படின்னா அவங்க ரேர் சான்சஸில் தே மே ஸ்கிப் த ஐடிசிடபிள்யூ ஆல்சோ, பே அவுட் ஆல்சோ ஃபார் தட் பர்டிகுலர் மந்த். சப்ஸ்கியூண்ட் மந்தில் அவங்க தர ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு க்ரோத்தும் வேணும், அட் த சேம் டைம் பே அவுட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ட் உங்களுடைய டேக்ஸ் ப்ராக்கெட் வந்து 12 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால், உங்களுடைய இன்கம் வருமானம் வந்து 12 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால், அட் த சேம் டைம் என்னையால் கொஞ்சம் ரிஸ்க்கும் டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன்ஸ் உள்ள ஃபண்டுகளை பார்க்கலாம். இதுக்கு மோர் சூட்டபிள் கேட்டகரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி கேட்டகரி, டைவர்சிஃபைடு ஈக்விட்டி கேட்டகரி, அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ், இந்த 3 கேட்டகரியையும் இந்த ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனுக்கு நான் சூட்டபிள்னு சொல்லுவேன். இது தவிர வேறு ஃபண்டுகளும் ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. பட் இந்த 3 கேட்டகரி வந்து பொதுவாகவே கொஞ்சம் சூட்டபிளாக அமையும், அல்லது மக்கள் அதிகமாக விரும்பி முதலீட்டாளர்கள் இது போன்ற ஸ்கீம்ஸில் ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன் எடுத்துக்கிறாங்க. அதுதான் நான் சொல்லணும். ஸோ ஒரு ஓவரால் வந்து இப்போ நம்ம ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனுக்கு போகலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய இன்கம் லெவல் என்ன, 12 லட்சத்துக்குள்ளே இருக்கா, கூட இருக்கா, குறைச்சிருக்கா, அதை கஸ் பண்ணிக்கணும். உங்கள் ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி ப்ளஸ் லாங் டேர்மில் உங்களுக்கு க்ரோத் வேணுமா வேண்டாமா, ஆல் தோஸ் திங்ஸ். அல்லது ரேர் சான்சஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆனால் ஓகேவா, நீங்கள் கேரண்டீடாக ரிட்டர்ன் எதிர்பார்க்கலையா, இதையெல்லாம் வச்சு தான் இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். இன்னொன்று வந்து உங்களுக்கு எஃப்டி மாதிரியே இதுலேயும் டிடிஎஸ் இருக்குது. உங்களுக்கு 2 லட்சத்துக்கு குறைவாக உங்கள் வருமானம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம்னு ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். பட் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கையில் டிடிஎஸ் பிடிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வருமானம் எனிவே 12 lakhs கீழே இருக்கிறத கண்டு நீங்கள் அதை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்பராக எனக்கு வந்து ஒரு அணுகுமுறை தேவை,
எனக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவை, கிளாரிஃபிகேஷன் தேவை, இதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் அவர் டீம் அண்ட் தே வில் ஹெல்ப் யூ. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.